அந்த குரூப்புடைய எந்த குரூப்ல அவர் மாட்டியிருக்காரு? அவர் ஒரு உச்ச நடிகர். அவர் வந்து கூட யாருமே இல்ல. நான் தான் தமிழ்நாட்டை ஆள போறேன்றாரு. ஆனா அவர் ஒரு குரூப்ல மாட்டியிருக்காரு. கூட யாருமே இல்ல. அவங்க அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, புள்ள கிடையாது, பொண்டாட்டி கிடையாது. ஒரு கூட்டம் அவரை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. அந்த கூட்டம் யாரு? அது கூட்டம் வெளியில வரும் யாருன்னு. யார கூட இருக்கிறாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த பிடியில மாட்டிக்கிட்டு தான் விஜய் வந்து தத்தளிச்சிட்டு இருக்காரு. அவங்க தான் அந்த குடும்பத்தை சேர விடாம தடுத்துட்டு இருக்காங்க. அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. இப்ப அவங்க அப்பா இருந்தாருன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காதுங்கிறாங்க. அவங்க அம்மா இருந்தா பிரச்சனை வந்திருக்காதுன்றாங்க. இப்ப தனியாக இருக்கிறாரு. இந்த பனையூர் பங்களாவில் தனியா இருக்கிறாரு. இப்ப அவங்க அந்த ஒட்டுமொத்தமாக அந்த கூட்டத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. அவங்க சொல்ற பட்சம் தான் அவர் கேட்கிறாருங்கிறாரு. அவங்க எடுக்கக்கூடிய முடிவுலாம் தவறான முடிவுகளா இருக்குங்கிறாரு. அப்ப இதுவரை விஜயினோட ஒர்க் பண்ண மேனேஜர், விஜய் கூட ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ், விஜய் கூட ஒர்க் பண்ண மன்றத்து நிர்வாகிகள் யாராவது ஒருவர் வெளியில வந்து விஜய் எனக்கு அப்படி பண்ணியிருக்கார், நல்லவர், வல்லவர், நாளும் தெரிஞ்சவர், விஜயால் நான் வாழ்ந்து இருக்கிறேன், விஜய் பத்தி தப்பா பேசாதீங்கன்னு யாராவது ஒருத்தர் விஜயோட பழகியவர்கள், கூட இருந்தவங்க, சொந்தக்காரர் யாராவது ஒருத்தர் பேசியிருக்காரு இது வரைக்கும்? விஜய்க்கு நெருக்கமாக இருந்த அத்தனை பேரும் வெளியில வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு விஜய் ஒரு தவறான நபருக்கு தான் குற்றச்சாட்டு வைக்கிறார். இப்போ நீங்க சொல்றபடி விஜய் கூட ஒர்க் பண்ண ப்ரொடியூசர்ஸும் சரி, டைரக்டர்ஸும் சரி, ஏன் அவர் கூட வாழ்ந்த ஒரு மனைவியுமே சரி, விஜய் மேல இவ்வளவு பெரிய ஒரு அலிகேஷன்ஸ் எடுத்து வரிசையா வச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க ரசிகர்கள் எப்பயும் போல ஐ ஸ்டாண்ட் வித் விஜய், ஐ ஸ்டாண்ட் வித் விஜய் அண்ணான்னு சொல்லி இதுல 2 இருக்கு. ஒண்ணு வந்து உண்மையாகவே ரசிகர்கள் அந்த இல்யூஷன்ல இருப்பாங்களே, அது என்னது, அந்த வேற்று உலகத்தில் வாழக்கூடிய வேற்றுக்கிரக வாசிகள் மாதிரி சினிமாவை பார்த்து பார்த்து மண்டையில் ஏறிட்டு அதுதான் வாழ்க்கை நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம். அந்த கூட்டம் நீங்க என்ன சொன்னாலும் அப்படித்தான் கேட்கும். விஜய் நான் ஒய்ஃப் பண்ணா போயிட்டு போறாங்க, நான் அக்கா இருக்கேன், தங்கச்சி இருக்கேன், நாங்கெல்லாம் பொண்டாட்டி இல்லையா அப்படின்னு ரொம்பலாம் பேசுற வீடியோ எல்லாம் கூட பார்த்துருப்போம், எல்லாரும் பார்த்துருப்போம். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சினிமா மோகத்தில் திரிகிற கூட்டத்தையும் பார்க்குறோம். இன்னொரு வந்து இது நரேஷன் செட் பண்றாங்க. ஒரு பிஆர் டீமை வச்சு விஜய்க்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி, வெறித்தனமான ரசிகர்கள் இருக்கிற மாதிரி, இதை ஏற்றுக்கொண்டது மாதிரியாக ஒரு நரேஷன் செட் பண்ணக்கூடிய வேலையும் செய்யறாங்க. 2 விஷயம். ஒன்று அது, ஒன்னொன்று இதுதான் வந்து வெளியில போயிட்டு இருக்கு. நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, கூட வாழ்ந்த 27 வருடம் வாழ்ந்த மனைவியே விஜய் சரியான நபர் கிடையாது, இவர் கையில் அதிகாரம் போயிடக்கூடாது, அது தமிழ்நாட்டுக்கே ஆபத்து, இவர் அரசியலுக்கு அன்பிட்டு, இவரை நம்பாதீங்க, இவர் வேற ஏதோ உள்நோக்கத்தோடு வந்திருக்கார் அப்படிங்கிற ஒரு மாசம் தேர்தல் வர்றதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி வெட்ட வெளிச்சமாக இன்னைக்கு கோர்ட்ல போய் இன்னைக்கு ஒரு மனுவை போட்டிருக்கிறாங்க. அப்படின்னா அவங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்றாங்க. விஜயினுடைய சுயரூபத்தை பாருங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. நீங்க மேனேஜர் வந்து சொன்னாரு, கேட்கல. அவர் கூட ஒர்க் பண்ண மன்ற நிர்வாகிகள் சொன்ன யார் சொன்னதுமே கேட்கல. எல்லாரையும் முடக்க பாக்குறாங்க, அமுக்க பாக்குறாங்க, விஜய் தான் அவங்க காரணம் அப்படின்னாங்க. கடைசியில கட்டிய மனைவி 27 வருடம் 99 இருந்து இது வரைக்கும் வாழ்ந்த 27 வருடம் வாழ்ந்த விஜய்க்காக 2 குழந்தையை பெற்றெடுத்த ஒரு தாய் வந்து சொல்றாங்க, இன்னைக்கு விஜய் நல்ல ஆள் கிடையாதுங்க, நீங்க நினைக்கிற மாதிரி சினிமாவில் பாக்குற விஜய் கிடையாதுங்க, ரியல் லைஃப்ல ரொம்ப மோசமான ஆளுங்கன்னு அவங்க வெட்ட வெளிச்சமா சொல்றாங்க.